இந்த ஸ்லோகம் வந்து டெய்லி சொல்லுவாங்க. ஸ்லோகம் அதுக்கு தெரியாது, எனக்கு மனப்பாடம் தெரியாது, எனக்கு மனசில் பதிவாகலாம். சார் சொல்லிடுவாங்க மன்றத்தில் இருந்ததுனால. அதனால் நான் சொல்லணும்னு சொல்லி நானாட்டு இதில் ஒட்டி வச்சுருக்கேன். டெய்லியுமே சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மன்றத்தில் உள்ளது, வாழ்வுடன் மன்றத்தில் உள்ள ஸ்லோகம். அந்த இது வந்து நான் சொல்கிறேன் ஒரு தடவை. அறிவோம் ஸ்ரீயம் ஐயங்கிளியும் சவம் சந்திரலட்சுமியே நமக. கிராங் க்ரீம் சொன்னலட்சுமியே நமக. வாங் சாங் டாங் ரீம் வீரலட்சுமியே நமக. ஓம் ஹம் சர்வ பாக்கியலட்சுமியே நமக. நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமியே நமக. தெய்வசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் ஒன்றாகிற சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசம் ஆனாற்போல் என் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகம். இது வந்து டெய்லியுமே சொல்லுவேன். நீங்களும் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. இது என் வசமாக இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னவோ அதை சொல்லிவிட்டு வசிய வசிய ஓம் சாகனா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என் பேரை சொல்லி சொல்லுவேன். ராஜேஸ்வரி வசிய வசமாக, ராஜேஸ்வரி வசமாக வசிய வசிய ஓம். அது மட்டும் உங்கள் பேரை சொல்லிக்கிடுங்க கடைசி லைன் மட்டும். இது வந்து எங்கள் ஊர், அதாவது எங்கள் குலதெய்வம் வெளிக்குளத்தில் உள்ள பையை, ஃபோட்டோலாம் அங்கே கிடையாது. இந்த பையை தான் மாட்டி வச்சு கும்பிட்டுருக்கேன். ஃபோட்டோலாம் கிடையாதுங்க. 2 அம்மன் உண்டு. கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள், டெய்லி சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களை டெய்லி சொல்லுங்கள். படிப்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாமி கும்பிட்றோம், இருந்தாலும் இந்த ஸ்லோகம் சொல்லி பாருங்கள், நல்லாயிருக்குங்க. இப்படியே பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.